How are you all? Assalamu alaikum and good morning. After a long time நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டே 2ல ரொம்ப நாள் கழிச்சு தான் வீடியோவே போடுறோம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் சேஃபாக சீக்கிரம் பத்திரமா சூப்பராக நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ அண்ணனோட வண்டி எடுத்தாச்சு, என்ன வண்டி மாறிடுச்சு போச்சு அப்படி இப்படின்னு எதுவும் கேட்காதீங்க. பிகாஸ் லாஸ்ட் வீடியோ போய் பாருங்கள், நம்ம கிளியராக தெளிவாக எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கே போகிறோம் அப்படின்னா, அண்ணன் கொண்டு வந்து இப்போ தான் வண்டி நம்மள்கிட்ட கொடுத்தாரு. ஸோ இப்போ இந்த வண்டி எடுத்துகிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம், சாப்பிட்டுட்டு அகைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே நம்ம டியூட்டி கண்டினியூ பண்ண போகிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு 13 ஆர்டர் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா கீட்டா மாதிரி கிடையாது, ஹங்கர் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இது 5 இது பக்கமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா தூக்கி கடாசிடுவோம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இதில் வந்து நிறையா இருக்குது. அப்படிங்கிறதால நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போது அழகாக இப்போ போயிட்டுருக்கோம். இந்த லைனில் பங்காளி ஹோட்டல்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. அண்ட் இந்தாண்ட சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பழைய பொருட்கள் கிடைக்கிற இடமும் நிறையா இருக்குது. அதனால் நம்மளுக்கு இன்னும் இந்த ஹோல்டர் கிடைக்கலைங்க. வாங்கி இந்த வண்டியில் இனிமேல் ப்ராப்பராக எல்லாமே பாருங்கள், இப்படி செட் பண்ணணும் ப்ராப்பராக. ஸோ எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த இடத்துல பங்காளி ஹோட்டல்ஸ் நிறையா இருக்கா, அப்படியே இப்போ பார்க்கிங் பார்ப்போம். நம்மளுக்கு எங்கே அவைலபிலிட்டி கிடைக்குதோ உள்ள தூக்கி போட்டுட்டு ஏதாவது போய் சாப்பிட்றலாம் ஃபஸ்ட்டு. ஸோ சாப்பிட்டுட்டு டெலிவரி கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது என்ன கணக்கில் நீங்கள்லாம் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரே வண்டியில் 2 பேர் அவ்வளோதான். யார் எவ்வளோ ஓட்டுறாங்களோ அதுக்கான இன்கம் என்ன வருதோ அது அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இது பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இல்லைனா 2 பேருமே சேர்ந்து ஓட்டுவோம். வர்றது அப்படியே 50-50 பண்ணிக்கலாம். வண்டியில் வர செலவுகள்லாம் இந்த மாதிரி வந்து நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரியும் இங்கே வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. வண்டி இல்லாதவங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷனை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து வண்டியை ஓரம் கட்டி போடணும். எங்கே போடலான்னு தெரியல. இப்போ இங்கே ஒரு இடம் இருக்குது, கள்ளி போட்டுருவோம் வாங்க. இந்த இடத்துல காலியாக இருக்குது, அந்த இடத்துல இப்போ நம்ம வந்து போட்டுருவோம். வண்டி ரிவர்ஸ் போடுங்க. ஓகே, ஸோ கிளம்பி வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டை தேடி பார்ப்போம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வேஸ்ட்டு. ஏதாவது வேறு ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட்டாக இருந்தால் உள்ளே வந்து மைனூட்டாக சாப்பிட்டுக்குவோம். ரொம்ப சாப்பிட்டா தூக்கம் வந்துட போகுது. ஆனால் ஆக்சுவலாக நான் தூங்கி தான் எந்திரிச்சிருக்கேன், அது பேச்சு வேறு. ஆமாம், தூங்கி நம்ம எந்திரிச்சாச்சு. ஸோ இப்போ மறுபடியும் ஏதாச்சும் ஒரு நார்மலாக சாப்பிடுவோம். பிகாஸ் நான் வந்து இப்போ நைட் டியூட்டி தான் பண்ணிகிட்ருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். மணி இப்போ வந்து 4:30 ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம நைட்டு 1 மணி 2 மணிக்கு தான் ரேட்டுக்கு வருவோம். என்ன இருக்கோ இப்போ சாப்பிட்டுட்டு ஓடுவோம் வாங்க. இங்கே என்ன இருக்குன்னு தெரில, இது உள்ள இப்போ எதாவது ட்ரை பண்ணுவோம் வாங்க சாப்பிட்றதுக்கு. ஜிஃபேம் ஷோர் வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சாப்பிட வந்தாச்சு. பங்காளி ஹோட்டலில் என்ன வாங்கிக்கோம் அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா, நூடுல்ஸ் மாதிரி, அப்புறம் அது கூட மக்ரோனி வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க 3 ரியாலுக்கு. ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக சாப்பிட்லாம். இது வந்து பங்காளி ஹோட்டல்ஸில் வந்து நம்மளுக்கு அடிக்கடி கிடைக்கும். இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சுண்டல் மசாலா மாதிரி அள்ளி போட்டு சாப்பிட்டேன். அயன் சத்து, இரும்பு வண்டி ஓட்டுறோம், இரும்புலேயே இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிறத சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு 3 ரியால், இது ஒரு 3 ரியால். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ரியாலுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வருதா பாருங்கள். இந்த ஸ்பூன் கொடுத்தா எப்படி வரும்? நூடுல்ஸ் ஸ்பூன் கொடுக்கணும், அது கொடுத்தா தான் நம்ம எடுத்து சாப்பிட முடியும். எனிவே சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். அண்டு கொஞ்சம் சாலட் ஆல்சோ கொடுத்துருக்காங்க, அதையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு நம்ம டியூட்டி கிளம்பலாம். அண்ணன் 13 பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம எத்தனைன்னு சொல்லி இப்போ செக் பண்ணுவோம். நல்லா தான் இருக்குது. பட் கைஸ் மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 5 ஆகிடுச்சு. இனிமேல் தான் நம்ம டெலிவரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு தண்ணி பாட்டில் ஆல்சோ வாங்கி வச்சாச்சு. இந்த ஃபீல்டில் வந்ததுக்கப்புறம் தண்ணி தான். ஏன்னா இருக்கிற அந்த வெயிலுக்கும் சூடுக்கும் ஒன்றும் முடியல. பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்குது. தண்ணி உள்ளே கேட்டுக்கிட்டே இருக்குங்க. வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பலாம். ஸோ வழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு வண்டி எடுத்துகிட்டு. ஆனால் ஒன்றும் ஆர்டர் வர்ற மாதிரி ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ இது அங்கே ஸ்டேஷன், அதோட பால் மாதிரி இங்கே வெளியே இருக்குது. சர்ச்சிங்லேயே இருக்குது. ஏன்னு ஒன்றும் புரியலை. இன்னும் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக எங்கே இருக்கேன்? வண்டி நவுந்துக்கிட்டு இருக்கா இல்லையா? நவுறுது தானே. அப்புறம் என்ன, ஏன் ஆர்டர் வர மாட்டுது? அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். சில டைம் ஆனால் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கி ரொம்ப டல்லாக இருக்குது. அண்ணனுமே வந்து பார்த்தீங்கன்னா 13 ஆர்டர் தான் நீங்கள் முடிச்சுட்டு வந்திருக்கு. எப்பயுமே 15, 16, 17 முடிச்சுட்டு வருவார். ஏன்னு சொல்லி தெரியல. ஸோ லெட்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன டேன்னு சொல்லிட்டு. வித்தியாசமாக தான் இருக்குது, ஒரு மாதிரியாக பார்க்கலாம். வாங்க போகலாம். அண்ட் கைஸ், ஆமாம், இன்னொரு விஷயம், சிம் கார்டுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அதேமாரி நம்ம தம்மாமில் தான் ஒருத்தர் வந்து ஆல்ரெடி சிம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தோம். ஸோ இப்போ அவர்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நம்ம சிம் கார்டு வந்து என்ன சொல்கிறது,
அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு அங்கே தம்மாமில் இருக்காங்க, அங்கே கொண்டு போய் கொடுத்தாச்சு. அவங்க கம்பெனிலேருந்து டெய்லி இங்கே ரியாத்துக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ 4:30 மணிக்கு அவங்க வருவாங்க. ஸோ சிம் கார்டு ஒன்ஸ் நம்ம கைக்கு வந்த உடனே ஆல் டன். அதுக்கப்புறம் அன்லிமிட்டெட் தான். டக்குன்னு நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு விஷயமும் கிடையாது. வாங்க இப்போதைக்கு போய்ட்டு ஆர்டர்ஸ் வருதா இல்லைன்னு சொல்லி அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். கைஸ் ஆர்டர் வரலன்னு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம். WBJ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு ஆர்டர் வந்துருச்சு. இந்த பக்கம் ஆர்டர் கொடுக்கணுமா, இந்த பக்கம் பிக்கப் பண்ணணுமா, இப்படியும் ரெஸ்டாரண்ட்ஸுகள் உள்ளது. உள்ளெல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் என்ன இங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஐ திங்க் ஸோ இட்ஸ் லைக் எ க்ளவுட் கிச்சன். காஃபி மூடியெல்லாம் இருக்குங்க. ஸோ நிறைய பர்கர்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கு. WBJன்னு என்னமோ ஃபுல் ஃபார்மு நமக்கு தெரியல. நம்ம செல்லக்குட்டி இங்கே நிற்கிது. நம்மளுடைய அந்த இதை ரெண்ட்லாம் அவ்வளோ கட்ட முடியாதுன்னு சொல்லி தூக்கி விட்டுட்டு வந்தாச்சு. சவுதி அரேபியாவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்ட்டு கூட வண்டி எடுத்துக்கோங்க. இன்ஸ்டால்மெண்ட்லாம் சொந்தமாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்காதீங்க. எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நான் பண்ண போய் அது வந்து எனக்கு நஷ்டத்தில் தான் முடிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வண்டி 20,000 ரியால் அப்படின்னா அதை போய்ட்டு வந்து நம்ம 30 மாதத்துக்கு ரெண்ட்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுதாங்க ரூல்ஸ். 30 மாதம் கட்டணும், 1500 கட்டுங்க அப்படிமா. அப்போ அதோட ரேட் எங்கேயோ போயிடுது, கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாகிடுது. நம்மளும் ரெடி கேஷாக கையில் இல்லையே, அப்போ நம்ம வந்து இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். 30 மாதம் தானே 1500 கட்டிட்டு போவோம். வண்டி ஏதோ போகிறப்போ வண்டி நம்ம விற்றானா நமக்கு கைக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். பட் அது வந்து தப்பு கணக்கில் போய் முடியும். எனக்கு தெரியும் இது தப்பாக முடியும்னு சொல்லி. அந்த டைமில் அந்த சுச்சுவேஷனில் என்கிட்ட வண்டி இல்லைன்றதுக்காக கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா நம்ம ஊர் காசுக்கு பே பண்ணி நான் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். 10,000க்கு ஒரு 40,000, 1,40,000க்கு மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 40 நாளைக்கு அந்த வண்டி என்கிட்ட இருக்கிறதுக்கு நான் செலவு பண்ணியிருக்கேன். ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம்னு எனக்கு புரியுது. பட் அந்த மாதிரி இது நீங்கள் பண்ணிடாதீங்க. என்னைய ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாளாக கன்சிடர் பண்ணி அந்த விஷயத்தை நீங்கள் செய்யாமல் இருங்க. அதை தான் நான் சொல்லுவேன். ஸ்டீஃபேம்ஸ் ஒரு வழியில் வந்து அப்படியே சாயந்தரமாகிடுச்சு. ஹங்கர் ஸ்டேஷனில் இப்போ நம்மளுக்கு அடுத்த ரெஸ்டாரண்ட்டு. இதில் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? அதில் இருக்கிற பெரிய பிரச்சனையே நம்மளுக்கு இந்த கீட்டால ஜாயிட்லலாம் ஓட்டும் போது முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் பேர் வரும். ஆனால் இதில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் அரபியில் தான் பேர் வரும். ரொம்ப ரேராக தான் அந்த கடையோட பேர் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ ஆர்டர் ரெடி இன் அரௌண்ட் 5 minutes ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுன்னு சொல்லி காட்டுது இவங்க கணக்குப்படி. பட் உள்ளக்கிறவங்க கணக்குப்படி என்னன்னு சொல்லி தெரியல. ஸோ இப்போ நம்ம எந்த பக்கம் போகணும்? இந்த பக்கம் தான் எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். அரபியில் தான் இருக்கும். அதை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். லெட்ஸ் see, வாங்க பார்க்கலாம். ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கிளம்பியாச்சு. நேராக எங்கிட்டுனா இந்த வாட்டி 13 கிலோமீட்டர் கொஞ்சம் தூரமாக போட்டாப்புல. ஹங்கர் ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் நம்பிக்கையே கிடையாது. திடுத்துப்புன்னு பக்கத்தில் போடுறாப்புல, திடீர்னு தூரமாக போடுவாப்புல. இப்போ பாருங்கள் 2 ஆர்டர் பக்கத்தில். இப்போ 3வது ஆர்டர் நம்ம எடுத்துருக்கோம். 3வது ஆர்டர் தூக்கி கொஞ்சம் தூரமாக போட்டாப்புல. சரி ஓகே போவோம். ரப்புவா பக்கம் போகிறோம். நம்ம ஏரியா தான் இருந்தாலும் அங்கேருந்து அப்படியே தூக்கி இன்னும் வெளியே கிடச்சிடக்கூடாது. அது ஒன்று தான். ஃபேக் லொக்கேஷன் வச்சுருக்கோம். அதை வச்சு யூஸ் பண்ணி டக்குன்னு ஊருக்குள்ளே நம்ம ஓடி வந்துடலாம். அதனால் அதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போதைக்கு போவோம். கிட்ட போய்ட்டு அப்படியே அழகாக ஒரு யூட்டனை போட்டு அங்கேருந்து குடுன்னு நம்ம ஓடி வந்துடலாம். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு. இன்றைக்கி நைட்டு நம்மளால் எத்தனை முடியுதுன்னு பார்ப்போம். ஏன்னா அண்ணன் வந்து இன்றைக்கி கம்மியாக தான் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ நம்ம பண்ணணும். பிகாஸ் ஒரே வண்டியில் 2 பேர் ஷேர் பண்ணும்போது இதில் எந்த அளவுக்கு ரெவன்யூ எடுக்க முடியுது, ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒரு சொந்தமாக வண்டி வச்சு ஓட்டினா நம்மளுக்கு எவ்வளோ ரெவன்யூ, ஒரு வண்டியே நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோ நீங்கள் 2 பேர் சேர்ந்து எடுத்தால் கூட, இல்லை அண்ணன் தம்பிகளோ எங்களை மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணி ஓட்டிக்கிட்டால் அதில் நமக்கு டோட்டலாக எண்ட் ஆஃப் தி மந்தில் எல்லாம் போக நம்மளுக்கு எவ்வளோ நிற்கிது, எவ்வளோ சம்பாதிக்கிறோம், அதுக்கெலாம் எவ்வளோ செலவாகுது, மற்றதுக்கெல்லாம் அப்புறம் கையில் எவ்வளோ தான் நிற்கிது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாட் இஸ் தி டிஃப்ரெண்ட் ஆஃப் பிட்வீன் ஓன் கார் அண்டு ஷேரிங் கார் அப்படின்றத அந்த ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரென்ஸ் என்ன வருது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். லெட்ஸ் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ இப்போ கிளம்புவோம். போயிட்டு இந்த ஆர்டரை ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது எங்கே கொடுக்குறாங்கன்னு சொல்லி தெரியல. அப்படியே மெதுவாக ஸ்மூத்தாக மூவ் பண்ணிகிட்டே போய் பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. 11 நிமிஷம் ஆகுது. 8 கிலோமீட்டர் காட்டுது. வாங்க போகலாம். ஸ்டீஃபேம்ஸ் ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா பாப்பாயிலேருந்து 4வது ஆர்டர் நம்ம வந்து எடுத்திருக்கோம். பாப்பாய் இது சிக்கன். இவங்களோட ப்ரூஸ்டடும் நான் சாப்பிட்ருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் சவுதி ரியாத்லலாம் இருக்கீங்களா? சவுதி அரேபியாவில் எங்கே இருந்தாலும் பாப்பாய் சிக்கன் இருக்கும். பிகாஸ் தே ஹேவ் அ மல்டிபிள் பிரான்ச்சஸ் இன் திஸ் கண்ட்ரி. அப்பப்போ இங்கிலீஷில் போய்ட்டு விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போவோம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மலாஸ் உள் பக்கம் போது எடுத்துகிட்டு ஓடுவோம் கொடுன்னு. இப்போ அங்கே போய்ட்டு இதை கொடுத்துட்டு வருவோம். ஹங்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் நிறையா இருக்குங்க. ஆனால் என்ன தெரியுமா பிரச்சனை? கீட்டா மாதிரி பக்கத்தில் கொடுக்க மாட்டான். கீட்டாவில் ஏன் பக்கத்தில் வந்துச்சு? ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன் டைமுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. யார்? கீட்டா வந்து ஆன் டைம் ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அந்த டைமை தாண்டிச்சு போச்சுன்னா கேஷ்பேக் கொடுப்போம், கூப்பன் கோடு கொடுப்போம் அப்படின்னு. அதனாலேயே பக்கத்தில் இருக்கிற டிஸ்டன்ஸ் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஹங்கர் அப்படின்னா எந்த ஒரு ப்ராமிஸும் பண்ணுறதில்ல. நீ எங்கே வேணால் போடா, நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுப்பாங்க. அதுதான். இப்போ அப்படியே எடுத்துகிட்டு போவோம். கிளம்புவோம். இப்போ நம்ம டக்குன்னு நம்ம போய்ட்டு நம்மளோட டியூட்டியை முடிச்சுட்டு வரலாம். ஜிஃபேம் லெட்ஸ் கோ. ஜிஃபேம் தொருவிலே வந்து பார்த்திங்கன்னா 5வது ஆர்டர் நமக்கு வந்திருக்கு. ஸோ அதை வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஒத்தை மால் இருக்குல்ல, ஸோ அந்த மாலுக்குள்ளே தான் வருது. ஸோ பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுன்னு இப்போ நம்ம ஓடுவோம். ஓடி போயிட்டு 1ஆம் நம்பர் கேட்டு இது எந்த பக்கம் இறங்க சொல்லுது ஒன்றுமே புரியலையே.
எங்கடா இங்கே பள்ளத்தில் இறங்க சொல்லுது கைஸ். இங்கே போய் பள்ளத்தில் இறங்கி நான் என்ன வாங்குறது எனக்கு ஒன்றும் புரியலையே. இருங்க, இது முதல்ல என்ன ஹோட்டலு? கீழே இங்கே இறங்க சொல்லுது, கீழே ஒன்றுமே இல்லையே. ஜாயின் ஆன்லைன்னு வருது, ஆர்டர் ரெடின்னு வருது. என்னது? ஒயிட் ஃபார்மசி. இதுக்குள்ளே ஃபார்மசி இருக்கா? எங்கடா இருக்குது கைஸ்? நம்ம உள்ளே தான் போய் பார்த்தாகணும். வாங்க, இந்த பக்கம் எங்கேயும் உங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டுது. நம்ம லக்குக்கு ஏற்ற மாதிரி செல்லாக்குட்டி ஒரு பார்க்கிங் பாருங்கள், நறுக்குன்னு ரெடி ஆகிருக்கு. அதுவும் மால் வாசப்பில்லை. அடா சூப்பர் கைஸ். ஸோ இந்த மாதிரி பார்க்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி எல்லாத்துக்குமே கிடைக்காது. கிடைக்கிறப்ப நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆர்டர் வந்து ரெடியாக இருக்கும். இதை எடுத்துகிட்டு கொடுன்னு போவோம். யாரோ மருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஜிஃபேம். எல்லாமே நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா துரோகம் பண்ணிட்டாங்க. ஃபேக் லொக்கேஷனை வச்சு நம்ம ஏரியாக்குள்ளே வர்றதுக்கோசரம் உள்ளேருந்து வெளியேருந்து உள்ளே ஓடி வந்தோம். ஒரு ஆர்டர் அப்படியே வந்துச்சுன்னு சொல்லி அவசரப்பட்டு டக்குன்னு தூக்கிட்டேன். அது கடைசியில் பார்த்தா ஓடு அஜீஜியா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அஜீஜியாக்குள்ளே போய் தள்ளி விட்டுருச்சு. இப்போ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகெயின் கிளம்பி குடுன்னு ஓடி நம்ம ஊருக்குள்ளே வரணும். ஆனால் அஜீஜியா ரொம்ப அவுட்ரு ஏரியா. ஸோ அந்த மாதிரி அவுட்ரு ஏரியாக்குள்ளே கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் நம்ம போகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ லெட்ஸ் சி. அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி நைஸாக நம்ம உள்ளே போவோம். சரிங்களா? என்ன பண்ணுறது, 18 கிலோமீட்டருங்க பாருங்கள். ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. அரை மணி நேரம் ஆகும்னு சொல்லி காட்டுது. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அப்படியே நான் வந்து எலி மாரி போக வேண்டியதான். ஃபார்மசிலேருந்து மருந்து வர வச்சுருக்காங்க என்னமோ. இப்போ இந்த மருந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். வாங்க ஜிஃபேம். வண்டிக்கு பெட்ரோல் போடுறோம். ஏன்னா லாங்கு போகிறோம். அதனால் வண்டியில் பெட்ரோல் அவ்வளோவா இல்லைங்க. அதனால் இப்போ நம்ம பெட்ரோல் போட்டாகணும். ஸோ வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க. இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம கொடுன்னு ஓடுவோம். லெட்ஸ் கோ ஜிஃபேம். வண்டிக்கு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட சொல்லியிருந்தேன். போட்டாங்க போல். வாங்க இப்போ போய்ட்டு கொஞ்சம் இப்போ இதை கொடுத்துட்டு இப்படியா வருவோம் வெளியே. பாய் भाई साहब आ जाओ थोड़ा हो गया. கொஞ்ச நேரம் முன்னாடி பெட்ரோல் பங்க்கில் சண்டை. அந்த ஆள் 6 ரியாலுக்கு போட்டு சொல்லியிருக்கான். இவன் 7 ரியாலுக்கு போட்டிருக்கான். இவன் சொல்கிறான் நீ தான் 7 ரியாலுக்கு சொன்ன. அவன் சொல்கிறான் இல்லை நான் சொல்லலை. இப்படியே வாக்குவாதம் போயிட்டுருக்கு. இருங்க கேஷ் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ நம்ம கிளம்பியாச்சு அங்கேருந்து. ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஆள் சொல்லியிருக்கிறாரு மேபி 60 ரியாலுக்கு போட சொல்லியிருக்கலாம், இல்லை 6 ரியாலுக்கு எவ்வளோ போட சொல்லியிருக்கலாம். இவர் வந்து 7 ரியால். ஆனால் 6 ரியால் 7 ரியால் இப்படி தான் சண்டை நடந்துச்சு. வண்டி பெட்ரோல் போகிறதுக்கு 6 ரியால் 7 ரியால் எனக்கு ஒன்றும் புரியல. கேடிலாக் ஒரு நல்ல லக்ஸரியான வண்டி, 6 ரியால் 7 ரியாலுக்குன்னு சொல்லி பெட்ரோல் சண்டை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சவுதிக்காரர் என்ன சொல்கிறாப்புலன்னா, நான் 6 ரியாலுக்கு தான் சொன்னேன். பெட்ரோல் பங்கு போடுறவன் என்னப்புல சொல்கிறாப்ப, நான் 7 ரியாலுக்குள்ள நீ சொன்னேன். இல்லை நான் 6 தான் சொன்னேன் சொல்லி 6 7 செம்ம சண்டை. சத்தியமனு வல்லா இல்லாதையும் அவன் சொல்கிறான் இல்லை 6 தான் சொன்னேன். வல்லாஹி நான் 6 சத்தியமாக நான் 6 தான் சொன்னேன். அல்ல போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டான். சவுதிக்காரன் டென்ஷன் அடிச்சு. அது வரைக்கும் சும்மா பேசிகிட்டு இருந்தவன் டக்குன்னு மண்டை சுடாய். யாரை நீ போன்ற, யார் நீ போடுற, நீ போடா, என்ன நீ என்ன சொல்கிற, அதாவது எப்படின்னா எங்கள் ஊருக்குள்ளே இருந்துட்டு நீ என்னையே போன்னு சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி காண்டு. நான் நின்று வேடிக்கை நேரம் பார்த்துட்டு தலைவர் வந்தோன்னே எப்போ 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு உள்ளே ஓடி போய்ட்டு ஒரு 50 பிஸ்கெட் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் சாப்பிட்றதுக்கு. இப்போ அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே எத்தனை நிமிஷம் காட்டுது, 32 நிமிஷம் காட்டுது. கிளம்புவோம் நம்ம. வாங்க ஜிஃபேம், லெட்ஸ் கோ. இந்த வரையிலே வந்து பார்த்திங்கன்னா 5ஆவதோ 6ஆவதோ சம்திங் இப்போ எடுத்திருக்கோம் ஆர்டரு. இங்கேருந்து அவுட்டரில் வந்தாச்சு. எப்படியாவது நம்ம லொக்கேஷனை போட்டு ஊருக்குள்ளே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவனே ஒரு ஆர்டரை தூக்கி மறுபடியும் வந்த வழியாகவே மல்லாஸ்கே போயிடு அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்பிச்சி விட்டாப்புல. திஸ் இஸ் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். ஓகே, டெலிவரியில் இந்தமாரி அடிக்கடி நடக்கிறது தான். ஏன்னா நானும் சொல்லி கிடையாது, எல்லா டெலிவரி பாயும் ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக ஓட்டுறோமோ மந்த்லி அந்த அளவுக்கு மணி அதிகமாக ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட தான் எப்பயுமே இருப்போம். பட் என்ன சொல்கிறது, நம்ம வந்து இந்த மாதிரி இவங்களாவே உள்ளே கொடுக்கும்போது நல்லது தான். பட் என்ன, இந்த மாதிரி தூரமாகவே அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னா நம்ம நினச்சி டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகாதுங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அப்போ வந்து பிரச்சனை தான். என்னடா இது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும். எனிவே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 650 மீட்டர் தான். இது அப்படியே நம்ம போயிட்டு இப்போ இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு மறுபடியும் மல்லாஸ்குள்ளே தான் போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளை வெளியே துரத்தாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுருந்தான்னா கொஞ்சம் சந்தோஷம் தான், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ வாங்க கொடுன்னு இப்போ இந்த ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு எடுத்துகிட்டு போடுவோம். ஸோ டோட்டல் எத்தனை தான் கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா, லெட்ஸ் கோ ஜிஃபேம். அடுத்த ஆர்டரு இங்கே தான் எங்கேயோ வந்திருக்கு. இந்த மாதிரி அரபியில் இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு பெரிய கஷ்டமே இப்போது. வாங்க, ஐ திங்க் ஸோ இந்தாண்ட ஒரு கடை இருக்குது. எந்த கடைன்னு தெரியலையப்பா. மீன் இல்லைங்களே, வேறு ஏதோ ஒரு கடை தான் சம்திங். ஸோ வெயிட் பண்ணி தான் கொஞ்சம் பார்க்கணும் எதுன்னு சொல்லிட்டு. இருங்க ஜிஃபேம், கண்டுபிடிச்சிட்டு வரேன் ஜிஃபேம். ஸோ ஒரு வழியை வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. இந்த ஆர்டரை கொடுக்குறதுக்கு லேட்டு. ஒரு சில இடத்துல அப்படி தான் ஆகும். வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம்
இது லேட் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி நம்மளோட ரிவ்யூவை கொடுத்துருவோம். இப்போ கன்ஃபார்ம் பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கணும். கொடுத்த உடனே இப்போ நம்மளுக்கு ஆர்டரு எத்தனை கிலோமீட்டர் பாருங்கள், எப்படியும் 15 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். 22 நிமிஷம்னு காட்டுது. 10 கிலோமீட்டர் விச் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இந்த டெலிவரி வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். எத்தனாவதுன்னு தெரில, மேபி 6வது இப்போ தான் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ தூரமாக தூக்கி போட்டாப்ல, அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க வேகமாக ஓடி போவோம். பசிக்குது, எதையாவது திங்கணுன்னு தான் தோணுது. வாங்க நம்ம இனிமேல் சேனலில் ஃபுட் ரிவ்யூ நிறையா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா. ஏன்னா ஷார்ட்ஸில் நம்ம இன்ஃபர்மேட்டிவான வீடியோ ஷார்ட்ஸாக போட்டால் கூட அதை கலாய்க்கிறதுக்குனே ஒரு கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றிலாம் இனிமேல் இது போய் கண்டுக்கிறது இல்லை, ஃபஸ்ட்லேருந்தே கண்டுக்கிறது இல்லை. அதில் தான் ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு இருந்தோம். பிகாஸ் என்னடா நம்ம இப்படி பண்ணாலும் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி மனசு கஷ்டப்படும். இப்போ அதெல்லாம் எதுவும் கண்டுக்கிறது இல்லை, அதனால் ஜாலியாக இருப்போம். டீ சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த பக்கம் ஏதாவது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா டீ சாப்பிட்லாம், பட் இப்போதைக்கு கிடைக்கல. ஸோ ஜாலியாக ரொம்ப பாட்டுக்கு இருக்கும், ஃபன்னாக இருப்போம். நாடா இப்படி பண்ணிவிட்டு நான் தான் சொன்னேனே நீ வேலையை விட்டுருவோம் போவ சொல்கிறவங்க அது மாதிரி சொல்லிட்டு போங்க. அடிப்படுறவன் நான், மிதிப்படுறவன் நான். எனக்கு தான் அதோட வழி தெரியும், ஆக்சுவலாக என்ன நடக்குது போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன ஆசையா, இந்த கம்பெனியில் நான் வேலை செய்யக்கூடாது, ஒரு மாதத்துக்கு வேலை செஞ்சுட்டு அடுத்த கம்பெனிக்கு ஓடிடணும், இல்லை கண்டென்ட்டுக்காக இது நான் இப்படி பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க சிம்பிளான ஒரு இதுதான். கண்டென்ட்டுக்காக போய் யாரும் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுத்து நான் வந்து பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஆக்சுவலாக இருங்க சீட் பெல்ட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து நான் கண்டென்ட்டுக்காக இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அவசியமே சுத்தமாக எனக்கு எதுக்குமே கிடையாது. ஓகேங்களா? அந்தளவுக்கு நான் ரிஸ்க்லவும் போட மாட்டேன் என்னோடய லைஃப்பை உள்ள. ஏன்னா எனக்கு பின்னாடி வேறு லைஃப்பும் இருக்குது, அவங்களையும் நான் பார்க்கணும் போகணும் அப்படின்ற நிறைய பொறுப்புகள் மட்டும் மேலே இருக்குது. ஓகேங்களா? அதனால் எதுவும் கண்டுக்க போகிறதில்ல. கம்பெனி அது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் மாறி இருக்குது அப்படிங்கக்குள்ளே நான் என்ன பண்ண முடியும்? அந்த வீடியோவில் சொல்கிறேன், கீட்டாவில் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டாங்க, கஃபாலா மாற சொல்கிறாங்க. கீட்டா ஒர்க் ஆகுது இப்பயும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் நான் இப்போ வந்து ஃப்ரீ விசாவில் வெளியே நார்மலாக இருக்கேன். இந்த விசா எனக்கு இன்னும் ஒரு 11 மாதத்துக்கு எனக்கு வேலிடாக இருக்குது. அப்படி இருக்கக்குள்ளே நான் ஏன் அதுக்குள்ளே போய்ட்டு இன்னொரு கம்பெனி அண்டரில் போய் உட்காரணும்? இப்போ அந்த இடத்துல இவ்வளோ வாய்க்கிலே பேசின அந்த கமெண்ட் போட்டவங்களே நான் சொல்கிறேன், நீ இப்படி தான் நீ மாதிரி இப்போ கம்பெனிலாம் நல்லா தான் இருக்குது, நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பார்த்தேன். எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலையா, என்னையா இது அப்படின்ற மாதிரி. கம்பெனி 5000 கொடுப்போம் சம்பளம், அவ்வளோதான். வண்டி உங்களுது, ரூம் உங்களுது, சாப்பாடு உங்களுது, பெட்ரோல் உங்களுது, வண்டிக்கான செலவு உங்களுது, எல்லாமே உங்களுது. அவங்க வெறும் 5000 ரியால் கொடுப்பாங்க. எந்த ஒரு நியாயம் இது? அது யாராக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. கம்பெனிலேருந்து ஒரு 400 பேரில் ஏதோ 150 பேர் ஏதோ ஏற்றுக்கிட்டாங்க போல சம்திங் அப்படின்னு குரூப்பில் சொல்கிறாங்க அவங்க. பட் அதில் எந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அது செட் ஆகாது அப்படின்றதால தான் நான் வெளியே வந்துட்டேன். ஸோ இப்போ வேலை செட் ஆகலை அப்படிங்கக்குள்ளே அதுக்கான இஎம்ஐ மட்டும் நான் எப்படி கட்ட முடியும்? அதனால் எனக்கு வண்டி வேணாம் அப்படி சொல்லி நான் போய் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ கேட்கலாம், என்ன ப்ரோ நம்ம ஊர்லலாம் வந்து வண்டி நம்ம இஎம்ஐயில் எடுத்தால் ஈஸியாக வந்து நம்மளால் ட்ராப் பண்ணிட முடியுது, ட்ராப்பே பண்ண முடியாது, இல்லை லோனை கூட இன்னொருத்தன் பேருக்கு எழுதி வைங்க நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்லி பார்த்தா கூட அப்படி எடுத்துக்க மாட்டுறாங்களே, சவுதியில் அப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் சொல்கிறது ஷோரூம். இங்கே சவுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஷோரூமில் எடுத்தாலும் சரி, நீங்கள் வெளியே வந்து செகண்ட் ஹேண்ட் வண்டியை ஒன்றும் நீங்கள் உங்களுக்காக சொந்தமாக வாங்கணும்னு நினச்சி நீங்கள் இஎம்ஐயில் எடுத்தாலுமே சரி, அது வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் எப்போ வேணாலும் போய்ட்டு, அதாவது நான் எடுத்த மாதிரியான இடத்த வெளியே ப்ரைவேட்டாக பண்ணிகிட்டு இருக்கவங்கள்ட்ட போய் இன்ஸ்டால்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா ஒரு முன்பணம் மாதிரி வாங்கிட்டு வண்டியை கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு 30 மாதத்துக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 3 வருஷத்துக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 வருஷம் கட்டிட்டீங்க, இல்லை 4 மாதமே கட்டிட்டீங்க, இல்லை 5 மாதமே கட்டிட்டீங்க, உங்களுக்கு எப்போ வேணுமோ, ஈவன் தோ ஒரு 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 36 மாதத்துக்கு போட்டிருக்கீங்க, 35 மாதம் கட்டிட்டு 36வது எனக்கு முடியல நீ இப்போ வண்டி ரிட்டர்ன் பண்ணாலுமே அவங்க எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தானே ப்ராஃபிட். கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள். 33 மாதம் நீங்கள் 35 மாதம் கட்டிட்டு 36வது மாதம் கட்ட முடியலன்னா அது யாருக்கு நட்டம்? நமக்கு தான் நட்டம். ஸோ அந்தளவுக்கு நடக்க வாய்ப்பு கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து அந்த மாதிரி சாத்தியம். ஒரு 10 டிஓ 12 டிஓ இல்லை 5 டிஓ 6 டிஓ நீங்கள் தாராளமாக கட்டிட்டு எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்க. அக்ரிமெண்ட் போடும்போதே இங்கே வந்து எந்த மாதிரி போடுவாங்க அப்படின்னா, நீங்கள் கட்டிகிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த வண்டி உங்களுக்கு சொந்தம், அது வந்து இன்ஸ்டால்மெண்ட் கணக்கில் இருக்கும். கட்டி முடிக்கலை, என்னால் கட்ட முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரிட்டர்ன் பண்ண போகும்போது அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா வாடகை, அதாவது ரெண்ட் கணக்கு வரும். ஸோ நீங்கள் கட்டின பணம் எல்லாமே ரெண்ட்டாக கன்சிடர் செய்யப்படும். அண்ட் அதுலேருந்து ₹1 கூட உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எழுதி ஆல்ரெடி உங்கள்கிட்ட சைன் அண்டு கைரேகைலாம் எடுத்திருப்பாங்க, ஃபிங்கர் பிரிண்ட்லாம். ஓகேங்களா? ஸோ அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். இதுவே ஷோரூம்லேருந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் போய் கம்பெனியில் ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது. ஆனால் அந்த லோனை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண வைக்கலாம். அதாவது
இப்போ அடுத்தவங்க யாராவது வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் கட்டின வரைக்கும் கட்டிட்டு என்னால் போதும் எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா கிட்ட இருக்கிறவன்ட்ட ஏதாவது ஒரு முன்பணம் மாதிரி நீங்கள் வாங்கிட்டோ இல்லைனா முன்பணம் வாங்க தேவையில்ல. சவுதியில் வந்து எப்படின்னா நீங்கள் வண்டிக்கான லோன் மட்டும்தான் போடுவாங்க. அது எக்ஸ்ட்ரா வர்ற அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வண்டியோட இயர் எண்டில், அதாவது நீங்கள் லோன் கட்டி முடிப்பீங்களே அந்த கடைசி கட்டத்தில் வந்து ஒரு 15,000 ரியால் 20,000 ரியால் நீங்கள் ஒன்றா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஸோ அது மாதிரி பண்ணலாம். ஆனால் ஈஸியாக அந்த லோனை வந்து இந்த பர்சனுக்கு நம்ம கொடுக்க முடியும். நம்ம ஊரில் ஏன் அந்த இது இல்லை அப்படின்றது தான் எனக்கு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இதால் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நேராக கூட நம்ம போவோம், இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணலாம் வாங்க. ஜி ஃபேம், ஸோ இந்த மாதிரி ஆர்டர் வர்றது நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த மாதிரி மாலில் வரும் பாருங்கள், அதுதான் பெரிய விஷயம். இங்கே பாருங்கள், ரோட்டோரமாக கொண்டு போய் இப்போ பார்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்போ ஃபைன் விழுவுன்னு தெரியாது. ஆல்ரெடி 2 ஃபைன் வாங்கியாச்சு. ஐயோ, கிளம்பி இப்போ மாலுக்குள்ளே போகலாம். மாலுக்குள்ளே போயிட்டு இப்போ பாப்பாய் சிக்கன் அது மறுபடியும் ஆர்டர் வந்திருக்கு. 2 கிலோமீட்டர் தான். ஆனால் என்ன பண்ணுறது, எங்கேயோ நிப்பாட்டிட்டு அந்த கடைசிக்கு இப்போ நம்ம மாலுக்கு அந்த கடைசிக்கு போகணும். இருந்தாலும் இதுலேருந்தே நம்ம என்ட்ரன்ஸ் கொடுப்போம். இங்கே மேலே பாருங்கள் கேம் விளாட்ற இடம் இருக்குது. உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்துட்டு குடுன்னு வந்து சிக்கன் வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு ஓடி வரலாம். ஜி ஃபேன் வாங்க டக்குன்னு உள்ளே போகலாம். சொருவிலே வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. அந்த கேட்லேருந்து இந்த கேட் வரைக்கும். ஆனால் உள்ளேருந்து ஏசி காற்று வாங்கிட்டு நடந்து வந்திருக்கலாம். ஆனால் என்னோடய செருப்புக்கும் இந்த மாலில் இருக்கிற டைல்ஸுக்கும் பரம்பரை பகை ஏதோ இருக்குது போல இருக்குது. பயபோல் வலிக்கி விடுது. இப்படி விட்டால் நம்ம வேகமாக எப்படி நடக்கிறது, நமக்கு எத்ததெல்லாம் தார் ரோடு தாட்டா அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு இப்போ நம்ம தார் ரோடுக்கு மாறியாச்சு. இங்கேருந்து இப்போ நம்ம பாப்பா இது சிக்கன் தூக்கியாச்சு. பாப்பா இது சிக்கனை தூக்கிட்டு எந்த பாப்பா சாப்பிட போகுதுன்னு தெரில, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்போம் வாங்க. ஐ திங்க் ஸோ எத்தனாவது ஆர்டர்னு எனக்கே தெரியல. அப்படியே போய்கிட்டு இருக்கேன் ஒரு ஃப்ளோவில். வாங்க போகலாம். நம்ம ரூமுக்கிட்ட வந்துட்டோம். தலை வந்து பார்த்திங்கன்னா வென்னு அப்படியே இழுக்குதுங்க. 4-5 நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா இது ரெகுலராக பயங்கரமாக இழுத்துக்கிட்டே இருக்குது. என்னென்னு தெரியல. நான் எத்தனை ஆர்டர் இன்றைக்கி நான் ஓட்டினன்றதே எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் வந்து 14 கொண்டு வந்து விட்டுச்சு. இப்போ 25 நிற்கிது. ஓகே, ஏதோ கம்மியாக ஓட்டியிருக்கேன். கணக்கில் நம்ம வீக்கு எண்ணி பார்க்கணும் கையை விட்டுக்கிட்டு. ஸோ இப்போ வந்து கடைக்கு வந்தாச்சு. அண்ணன் வந்து எனக்கு ஒரு பெப்சி மட்டும் வாங்கிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு பெப்சி மட்டும் வாங்கிட்டு போயிடுவோம். கடையிலேருந்து பீஃப் ஃப்ரையும் புரோட்டா வாங்கியிருக்கோம். அதையும் போய் சாப்பிடுவோம் வாங்க. உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு பெப்சி ஆ பெப்சி அந்த இங்கே இருக்கிறான் பெப்சி தூக்கு பெப்சி நல்லா கூலிங்காக இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம். நேராக போயிட்டு அடுத்த கட்ட வேலையில் இப்போ நம்ம ஈடுபடலாம். நெட்டு சிம்மு கிடச்சிரும். நாளைக்கு என் கைக்கு வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணலாம். ஜிஃபேம் வாங்க இப்போ நம்ம நேராக ரூமுக்கு போகலாம். ஓகே ஜிஃபேம், ஸோ வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல கூட ஒரு ஆள் படுக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஆள் ரொம்ப பயங்கரமாக புரட்ட பாட்டி. ப்ளஸ் அவருக்கு எனி டைம் ஏசி இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் இந்த இடத்த அவருக்கு ஒதுக்கியாச்சு. மீதி அப்படியே கிச்சனாக மாற்றி வச்சுருக்குறோம். இந்த பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் வழக்கம் போல். இது வர்ற இடம். இங்கே ஒரு யாராவது வந்தாங்கன்னா உட்காரலாம். ஆனால் யாரும் அங்கே உட்கார மாட்டாங்க. அண்ட் திஸ் இஸ் அவர் மாளிகை. அப்படியே இருக்குது. ஏசி 24 hours அது பாட்டு போடும். காலையில் மட்டும் தான் ஆஃப் பண்ணுவோம். அப்புறம் என்ன, வாஷ்ரூம் தான். ஓகே, ஸோ இந்தியா விலாக் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட். ஆர்டர்ஸும் வந்து அங்கே ஸ்டேஷனில் ஒன்றும் தெளிவாக இன்றைக்கி நம்ம ஓட்டல அவ்வளோவா. தலைவலி. நான் பிகாஸ் 4 நாள் அந்த டஸ்ட் அலர்ஜி வந்ததுலேருந்து மூக்கு பயங்கர வலி. இன்னமும் பெயின் இருக்குது. அகெயின் மாத்திரை சாப்பிட்ணும். எங்கே போச்சு பை? அது மேலே ஒரு பை இருக்கா, கீழே ஒரு பை இருக்கா, 2லேயுமே ஃபுல்லாக மாத்திரை தான். அகெயின் இப்போ சாப்பிட்டுட்டு போடுவோம். அண்ணன் வந்து சாப்பிட பண்ணிட்டாரு. நானும் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சாப்பிட்டுக்கிறேன். பை ஜி ஃபேம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. பை.